இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து நாம் எண்ணத்தை கண்டோம் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வந்துச்சுன்னா நம்ம வேதபூர்வமாக அதை சிந்திக்க வேண்டியது, அணுக வேண்டியது நமக்கு அவசியம். நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? 3வது வசனம், வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 5வது வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இப்படியே வாசிட்டு போனீங்கன்னா 7வது வசனத்தில், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்போ வேதபூர்வமாக ஆபிரகாம் என்கிற